என் பேர் செல்லசாமி, தென்காசி மாவட்டம், செங்கோட்டை ஒன்றியம், திருவொற்றியூர் கிளைக்கழக செயலாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கிளைக்கழக செயலாளர். டிடிவி சார் எடப்பாடி துறை கூட கூட்டணி சேர்ந்திருக்காப்புல. அதனால நான் சின்னம்மா அவர்களை பார்க்க வந்திருக்கேன். திரும்பி தேர்தல் செஞ்சு சின்னம்மா சிஎம் ஆகணும், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் சின்னம்மா பார்க்கறதுக்கு. நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியம் கமுதியிலிருந்து வந்திருக்கிறேன். மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளராக இருக்கிறேன். அதாவது இப்போது வரைக்கும் சின்னம்மா அவர்கள் இப்போ இந்த டயத்து வரைக்கும் யார் என்ன துரோகம் பண்ணியிருந்தா கூட அதையும் மன்னிச்சு நாளைக்கே ஒத்து வந்தாங்கன்னா கூட அந்த நல்ல எண்ணத்தோட எல்லாரையும் இணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் இப்போ வரைக்கும் இப்போ ஒரு மணி நேரம் குறிப்பாக எங்கிட்டையெல்லாம் நிர்வாகிகள்கிட்டையெல்லாம் சின்னம்மா அவர்கள் பேசினாங்க. அவங்க அரசியலுக்கு வந்த பாதையெல்லாம் கேள்விப்படும்போது நம்மளுக்கே அவ்வளவு கண்ணீர் விடுற அளவுக்கு அவ்வளவு சோதனையெல்லாம் அம்மா சின்னம்மா கடந்து வந்திருக்காங்க. அதனால இப்போ கூட அவங்களுடைய யாரு மேலேயும் அவங்களுக்கு விரோத மனப்பான்மையே கிடையாது. நாளைக்கு காலையில் அம்மாவோட ஒத்துழைப்பு ஒற்றுமையான எல்லாரும் போனா கூட அவங்கள அனைவரையும் ஏற்றுக்கொண்டு யாரு மேலேயுமே விரோதம் காட்டாம மீண்டும் அம்மா ஆட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதி எங்க தொகுதி, அது அவர் எம்ஜிஆர் நின்ற தொகுதி. அங்கே 77 புரட்சித் தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்ற காலத்தில் தலைவருக்கு மாலை அணிவித்து தலைவர் அண்ணன் சக்கரபாணி ஐயாவோட பிரச்சார வண்டியில் சின்ன மாணவர் பருவத்திலிருந்து ஏறினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். வேற எங்கேயும் மாற்று இயக்கத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது. அதனால அப்படி எம்ஜிஆர் வளர்த்த அந்த கட்சியை அம்மா சின்னம்மா எம்ஜிஆரோடையும் சின்னம்மா அரசியலில் பயணிச்சிருக்காங்க. அது வெளியில பத்திரிகைகளுக்கு மீடியாக்களுக்கு இதெல்லாம் வந்திருக்காது. எம்ஜிஆர் காலத்திலையுமே அம்மா சின்னம்மா ரொம்ப முக்கியமான கருத்துக்களை எம்ஜிஆர்ட்டையும் பகிர்ந்திருக்காங்க. அதனால அந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்ததுனால அவர் உருவாக்கின அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், நல்ல நிலையில் இருக்கணும். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி தொண்டர்களும் சரி, இன்னைக்கு இருக்கிற கட்சி பொறுப்பாளர்களையும் சரி, எல்லோரையும் காப்பாற்றி முழுமையா இந்த கட்சியை பழைய பொலிவோட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் அம்மா சின்னம்மா அவர்கள் பொறுமையா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் நல்ல எண்ணத்தோட தமிழ்நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், இந்த கட்சியும் நல்லா இருக்கணும், மீண்டும் இந்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி வரணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக சின்னம்மா இவ்வளவு நாளா விவரங்கள் எல்லாம் தெரியும். அரசியல் எப்படி பண்ணணும், எந்த வழியில போனா எப்படி பண்ணலாங்கிற அனைத்து யுக்தியும் சின்னம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்துமே நம்ம பொறுமையா போவோம். அவங்களா திருந்தி நம்ம பக்கம் நீங்க நல்லபடியா எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கம்மா, உங்க யோசனை கேட்டு நாங்க சிறப்பா செயல்படுறோமா வந்துருவாங்கன்னு ஒரு கடுமையா இப்ப வரைக்கும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துல இப்ப ஒரு மணி நேரம் அம்மா சின்னம்மா பேசினாங்க. அப்ப கூட யாரு மேலேயுமே நம்ம உருவாக்கி உட்கார வச்சுட்டு போனோமே முதலமைச்சரா, அவர் மேல கூட தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தங்க கிடையாது. ஆனா காழ்ப்புணர்ச்சி யாரு மேலேயும் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டாங்க கூட இந்த கட்சியை ஒற்றுமையா சிறப்பா நம்ம கொண்டு போயிருவோம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு எடப்பாடியாரா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அண்ணன் எல்லாரையுமே ஒற்றுமையா கொண்டு போய் எந்த பிரிவும் இல்லாம சிறப்பா கொண்டு போகணும். கட்சிக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கிற தொண்டர்களை பொறுப்பாளர்களை மோத விடக்கூடாது, ஒரு கட்சியில வந்தவங்க ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் சின்னம்மா பொறுமையா இருந்திருக்காங்க. இனிமேலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மீறி போகும்போது சின்னம்மா களத்தில் இறங்கி ஏற்கனவே ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சேவல் சின்னம் ரெட்டைப்புறான்னு இருந்த காலத்தில் சின்னம்மா ஒரு முயற்சி பண்ணித்தேன் அன்னைக்கும் கட்சியை இணைச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு திரும்ப ஆட்சியில் உட்கார வச்சாங்க. அதே சோதனையான காலகட்டம் இப்போ வந்திருக்கு. அந்த சோதனையும் திரும்ப மாற்றி முறியடிக்கிறதா இருந்தா சின்னம்மா அவர்களால தான் முடியும். அதனால சின்னம்மா அவர்கள்ட்ட அண்ணன் எல்லாரும் சரி, ஓபிஎஸ் அண்ணனும் சரி, இப்போ இருக்கிற எடப்பாடியாரும் சரி, எல்லாருமே சின்னம்மா அவர்களுடைய யோசனையை கேட்டு அவர்களுடைய அறிவுறுத்தல் படி நடந்தா மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரலாம், தொண்டர்களையும் காப்பாற்றலாம், கட்சியையும் காப்பாற்றலாம். எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி சிறப்பா மீண்டும் அமைஞ்சு பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்களும் நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு ஒரே முழு மனதோட சின்னம்மா சொல்ற யோசனைகளை கேட்டு எல்லாரும் இப்ப வரைக்கும் கூட சொல்றேன், நான் என்னுடைய வேண்டுகோளாவும் நான் வைக்கிறேன்.
எடப்பாடியார் உங்களை வந்து அன்னைக்கு வந்து போகும்போது உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு போனாங்க அம்மா. அதனால நீங்க இப்ப கூட நடந்தது வரைக்கும் என்னமோ நடந்ததை கூட மறந்துட்டு இப்ப கூட வந்து அம்மா கிட்ட வந்து இணைஞ்சு நீங்க அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி அண்ணன் எல்லாரும் இணைஞ்சு இந்த இந்த கழகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மா உருவாக்கிய இந்த கழகத்தை இந்த அம்மா சிரமப்பட்டு நடத்தி வந்த இந்த இயக்கத்தை திரும்ப வெற்றி நடை போட வைக்க நீங்க இறங்கி வந்து ஒத்துழைப்பு தரணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். யாரு மேலேயும் இப்பவும் சொல்றேன், யாரு மேலேயும் இப்ப சின்னம்மா பேசின 1 மணி நேரம் பேசினாங்க. யாரு மேலேயும் கடுகளவு எல்லளவு கூட அவங்களுக்கு கோபமோ ஒரு வெறுப்புணர்ச்சியோ கிடையாது. அவங்க நல்ல எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்ககிட்ட இருக்கிறது மனசுல இருக்கிறது ஒரு நல்ல தூய்மையான நல்ல எண்ணம். அந்த வேற வந்து பதவிக்கு வரணும் செய்யணுங்கிறத, ஏன்னா அவங்க வந்து முதலமைச்சரா அம்மா இருந்திருந்தா கூட இருந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஆட்சியை நடத்தின அத்தனை வழிமுறையும் அம்மாவுக்கு தெரியும். அத்தனை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சிறப்பான ஆட்சிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினதும் சரி, சின்னம்மா அவங்க வந்து அதில் வந்து ரொம்ப தெளிவானவங்க. அதனால மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும்னா எல்லோரும் ஒற்றுமையா சின்னம்மா காலத்துக்கு வலுப்படுத்துறதுக்கு அம்மா சின்னம்மாவோட இணைஞ்சு செயல்பட வாங்க. அது வரவேற்கிறாங்க சின்னம்மா. அதில் வேற மாற்று கருத்து கிடையாது. இது ரொம்ப முக்கியமான வேண்டுகோள் தான். இந்த வேண்டுகோளை ஏற்று இப்போ அண்ணன் எடப்பாடியோட இருக்கிற பொறுப்பாளர்கள் பூரா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து தைரியமா சொல்லுங்க. அதாவது நமக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும். அதனால எடப்பாடியார்கிட்ட தைரியமா நீங்க சொல்லுங்க. அதாவது தொண்டர்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையத்தை விரும்புறாங்க, நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க, நீங்க ஏன் அந்த ஒரே பிடிவாதத்தில் இருக்கீங்க. அதனால கட்சி ஒன்றா இணைகிறத அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுமே வரவேற்கத்தான் செய்யறாங்க. அதனால அந்த சீக்கிரமா ஒரு நல்ல அம்மாவுடைய நல்ல முடிவுக்கு ஒத்துழைப்பு தாங்க. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தெற்கு ஒன்றியம் அமமுக இளைஞரணி செயலாளராக இருக்கேன். என் பேர் சூரியமூர்த்தி. நாங்கள் வந்து அமமுக கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்கும் அமமுகவில் தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு வந்துருக்கோம். ஆனால் அதன் எதன் அடிப்படையில் அவர் அண்ணன் டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்தார் என்ற ஒரு காரணம் வந்து இன்னும் வந்து அவர் புரிஞ்சு செயல்படுறாரா, எதன் அடிப்படையில் வந்து ஏடிஎம்கேன்ற கட்சியிலேருந்து பிரிஞ்சு அமமுக கட்சி எதுக்கு ஆரம்பித்தார்? ஒன்று அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரணும், இல்லை அம்மாவோட கட்சியை கொண்டு வரணும். எந்த ஒரு இது இல்லாமல் எதன் ஒரு கட்சியவே பிரிஞ்சு செயல்பட்டுட்டு ஏடிஎம்கேவை எதிர்த்து செயல்பட்டுட்டு ஏடிஎம்கே அமமுகனால தான் பல தொகுதிகள் வந்து தோல்வி அடைஞ்சது. அமமுக தொண்டர்களால தான் நிறையா பேர் களத்தில் வேலை செஞ்சு நிறையா பேர் வந்து அமமுகனால தான் ஏடிஎம்கே பல முறை வந்து தோல்வியை சந்திச்சது, பல எலெக்ஷன்லையும் சரி. அந்த இதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் வந்து ஏடிஎம்கேவுடைய கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுகன்ற கட்சியை ஆரம்பிக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேலேயே பிரிஞ்சு ஏடிஎம்கேலே கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? அவர் சுயநலத்துக்கு வந்து செயல்படுறதுனால அந்த இதில் நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் அம்மாவை சின்னம்மாவை நாங்கள் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். ஆமாம், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அம்மாவின் ஆட்சி மறுபடியும் வரும். அம்மா சின்னம்மாவுக்கு வந்தால் தான், சின்னம்மாவின் தலைமை வந்தால் தான் நல்லா இருக்கும், ஆட்சி அமையும், கட்சியை கைப்பற்றி நல்ல முறையில் தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநில மாணவரின் இணைச் செயலாளர் பொறுப்பில் தான் இருந்தோம். அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்தின உரிமை மீட்பு குழுவில் பொறுப்பில் இருந்தும் செயல்பட்டோம். இப்போ அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய மறுஉருவமாக இந்த கட்சியில் நடக்கின்ற அவலங்களையும் கேவலங்களையும், இந்த கட்சி எவ்வளவு பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து இவ்வளவு நாள் பொறுமை காத்து திருந்து வருவார்கள், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்பார்த்த சின்னம்மா அவர்களுக்கு இன்று வரை அதற்கான வாய்ப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. அதனால் இனிமேல் பொறுத்திருந்தால் இந்த கட்சி அழிந்துவிடும் என்ற சூழ்நிலையில அம்மா அவர்கள் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். அதாவது கட்சியினுடைய எதிர்கால நலன் கருதி இன்று வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தித்தாள்களிலோ இல்லை ஒரு பேட்டி கொடுக்கறதோ ஒருவரை ஒருவர் பேசும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கவுங்க பதவிக்காக பேசுறாங்க. அதனால கருத்து வேறுபாடுகள், தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து ஒரு குதர்க்கமான சூழ்நிலை ஏற்பட்டு இந்த கட்சியினுடைய இருக்கின்ற நன்மதிப்பு கெட்டுவிடும். அதனால் யாரும் ஒருவரை ஒருவர் திட்டாமல்
பொறுமையாக இருந்து இந்த கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் அன்றிருந்து இன்று வரை பொறுமை காத்த சூழ்நிலைதான் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்று காலம் வரை இத்தனை 10 ஆண்டுகள் நடந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க முன்வராத காரணத்தால் இந்த கட்சியை ஒரு ஆணவ போக்கோடு, ஒரு அராஜக போக்கோடு, ஒரு தான் தோன்றித்தனமாக இந்த கட்சியை ஒரு அடிமைப்படுத்தி எப்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்களும் அம்மாவுடைய தொண்டர்களும் பார்த்து ஜீரணிக்க முடியாத சூழ்நிலை. அதாவது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை போன்ற லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான தொண்டர்களை பார்த்து கேட்டுக்கொண்டது, அவர்கள் நம்மை விட்டு செல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுக்கொண்டார்கள். அதாவது இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும், அதற்கெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவளும் நம்மை போன்ற தொண்டர்களுக்கு கடைசியாக சொல்லிவிட்டு சென்றது அதுதான். ஆனால் இன்று அந்த சூழ்நிலையிலே இந்த இயக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கழகத்தை மீட்டெடுத்து அம்மாவுடைய புரட்சி தலைவனுடைய கொள்கையில இந்த கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கக்கூடிய திறமையும் துணிவும் துணிச்சலும் கொண்ட ஒரே தலைவியாக அம்மாவுடைய மறு உருவமாக சின்னம்மா அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு நாள் அம்மா அவர்கள் வரவில்லையே என்று நாங்கள் தவம் இருந்தோம், ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்தோம். இன்று ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் அவலநிலையை பார்த்து இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அம்மா அவர்கள் வருகின்ற சூழ்நிலையில நாங்கள் மனதார வரவேற்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில அம்மாவுடைய வருகையை நாங்கள் மனதார ஏற்றுக்கிறோம். கட்சியினுடைய எதிர்கால நலன் கருதி ஒருவரை ஒருவர் திட்டாமல் அம்மா அவர்களுக்கு இந்த உலக வரலாறிலே எந்த ஒரு தலைவரும் இவ்வளவு பெரிய அநியாயங்களையும் துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் தாங்கி எதிர்நீச்சல் போட்டு மீண்டும் இந்த கழகத்தை காப்பாற்றுவேன் என்று வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் சின்னம்மா அவர்கள் அத்தனை துரோகங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த கழகத்தை நான் காப்பாற்றுவேன் என்று இன்று சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா அவர்களால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை கைப்பற்றி ராணுவ கட்டுப்பாட்டோடு வழிநடத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த இந்திய அரசியல் கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கம் மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்றால் அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள் தலைமை தாங்கினால் மட்டும்தான் முடியும்.